தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள ஆரியங்காவு பாலருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், வணக்கம். சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன், தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரியங்காவு பாலருவி என்பது சில மாதங்களாக தண்ணீர் இல்லாமல் வறட்சியின் காரணமாக மூடப்பட்டிருந்தது. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் தற்போது மீண்டும் பாலருவி என்பது சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது குறிப்பாக வருடந்தோறும் குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். அதே போலதான் தமிழக எல்லை பகுதியில் உள்ள ஆரியங்காவு பாலருவியில் அதே போலதான் வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு வருகிறார்களோ அதே அளவுக்கு இந்த தமிழக எல்லை பகுதியில் உள்ள பாலருவிக்கு சென்று வருவார்கள். இதனால் பாலருவி மற்றும் குற்றாலம் என்பது களை கட்டும். தற்போது முன்கூட்டியே இந்த பாலருவியில் சீசன் என்பது தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் அவ்வப்போது விட்டு மழை பெய்து அவ்வப்போது வெயில் எடுத்து வருவதால் ஒரு குளிர்ச்சியான சூழல் பாலருவி பகுதியில் நிறைவு வருகிறது. தற்போது கோடைக்காலம் விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகை விடுமுறை, வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது பாலருவி பகுதியில் நிரம்பி வருகிறது. அதாவது நீண்ட நாட்களாக அருவியில் தண்ணீர் இல்லாமல் மூடப்பட்டு இருந்ததால் தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் ஒரு புது உற்சாகத்துடன் சுற்றுலா பயணிகள் பாலருவியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக அதாவது நாம் செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் செல்ல முடியாது. பிரத்யேகமாக கேரள வனத்துறை மூலமாக ஒரு 5 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களில் தான் செல்ல வேண்டும். ஒரு நபர் அந்த வாகனத்தில் சென்று பாலருவியில் குளித்துட்டு திரும்புவதற்கு 70 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. இதனால் நீண்ட நேரமாக சுற்றுலா பயணிகள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து நீண்ட நேரமாக காத்திருக்கின்றனர். அதுபோல் குளித்துவிட்டு அவர்கள் திரும்பும் போதும் நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் வழக்கத்துக்கு மாறாக சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து வெளியூர்களில் இருந்தும் மற்றும் தமிழகத்திலிருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று உள்ளதால் இந்த நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது ஒரு மெல்லிய சாரல் மழை பொழிவுடன் பாலருவி ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது. மேலும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக அந்த வாகனத்தில் செல்லக்கூடிய ஒரு 3.5 கிலோமீட்டர் அந்த காட்டு வழி பாதையாக ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் சென்று இந்த பாலருவியில் குளிப்பதற்கு செல்வதால் மனதிற்கு ஒரு புது உற்சாகத்தை தூண்டுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்பதை இன்னும் அதிகப்படியான வாகனங்கள் ஏற்பாடு செய்து விரைவாக அவர்கள் அருவிக்கு சென்று குளித்துட்டு திரும்புவதற்காக கேரள வனத்துறை சிறப்பு ஏற்பாடு நாளடைவில் செய்ய திட்டமிட்டு உள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் அந்த குளித்துவிட்டு அங்கு காத்திருக்கும் போது மழை பெய்தால் கூட அவர்கள் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் ஒரு நிழற்கூடை அமைக்க வேண்டும் என்று இங்கிருந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் கை குழந்தைகளுடன் செல்லக்கூடிய தாய்மார்கள் பெரும் அவதிக்கு உள்ளாவதால் இந்த நிலக்கூடை அமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது குற்றாலத்தில் அனைத்து அருவிகளுமே தண்ணீர் தற்போது இல்லாத ஒரு சூழலில் தற்போது தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரியங்காவு பாலருவியை நோக்கி சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த அருவிக்கு செல்வதற்கும் அருவியில் குளித்துவிட்டு திரும்புவதற்கும் நீண்ட நேரம் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. அடர்ந்த வனப்பகுதி வழியாக இந்த அருவிக்கு செல்வதால் சுற்றுலா பயணிகள் அந்த பாலருவிக்கு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் பல அடி உயரத்தில் இருந்து அந்த அருவி கொட்டுவதால் பால் போல் அந்த தண்ணீர் என்பது வருவதால் பாலருவி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த அருவியில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக குளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த அருவியில் தண்ணீர் இல்லாததால் பாலருவியை நோக்கி தற்போது படையெடுத்து வருகின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்.